ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 125 நெஞ்சொடு கிளத்தல். 1242வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். காதல் அவரிலராக நீ நோவது பேதமை வாழி என் நெஞ்சு. காதல் அவரிலராக நீ நோவது பேதைமை வாழி என் நெஞ்சு. காதல் அவரிலராக நீ நோவது பேதைமை வாழி என் நெஞ்சு. முதலிலே என்னுடைய தலைவருக்கு என் மீது காதல் இருந்தது. அதனால் என்னை காதல் செய்து என்னை மனைவியாக்கி கொண்டார். காதலியை மனைவியாக்கி கொண்டார், துணைவியாக்கி கொண்டார். நானும் காதலனை கணவனாக ஏற்றுக்கொண்டேன். காதல் இருந்தது அவருக்கு, எனக்கும் காதல் இருந்தது. எனக்கு இப்பொழுதும் காதல் இருக்கிறது. ஆனால் அவருக்கு இப்பொழுது என் மீதில் காதல் இல்லை. காதல் இருந்திருக்குமானால் இத்தனை நாள் என்னை விட்டு பிரிந்திருப்பாரா? இவ்வளவு நாள் பிரிந்திருக்கிறாரே, இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்வது? என் மீது அவருக்கு காதல் இல்லை, அன்பு இல்லை என்று நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படி அவர் என் மீது அன்பு இல்லாதவராக இருக்கின்ற காரணத்தினாலே நீ அவரை திட்டுகிறாய். எனக்கு தெரிகிறது. நெஞ்சமே, என்னுடனே இருக்கின்ற நெஞ்சமே, என் துயரத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற, அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நெஞ்சமே, நீயும் என்னை பார்த்து வருந்துகிறாய். என்னுடைய நிலைமை பார்த்து நீ வருந்துகிறாய். என் கணவர் இல்லையே என்று நான் வருந்துகிறேன். நான் வருந்துகின்ற இந்த நிலைமை பார்த்து நீ வருந்துகிறாய். என் மீது உனக்கு எவ்வளவு அக்கறை? எனக்காக வருந்தவர்கள் யாரும் இல்லை. எனக்காக வருந்துகிறவள் கணவன் இல்லையே, இத்தனை நாள் ஆகிவிட்டதே, பாவம் இவள் இப்படி இருக்கிறாளே என்று என் மீது இரக்கப்பட்டு வருந்துவதற்கு, துயரம் அடைவதற்கு, அந்த துயரத்தை என்னிடம் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. நீதான் இருக்கிறாய். நீதான் என்னிடத்தில் சொல்கிறாய், துயரத்தை பகிர்ந்து கொள்கிறாய். இவ்வளவு துன்பப்படுகிறாயே என்று என்னை பார்த்து நீ அழுகிறாய். உன் நெஞ்சமாகிய நீ துடிக்கிறாய். என் நெஞ்சமாகிய நீ துடிக்கிறாய். வேறு யார் துடிக்கப் போகிறார்கள்? என் நெஞ்சத்துக்குத்தான் தெரியும் என்னுடைய துயரம். நீ அழுகிறாய். அழாதே. உன்னை மிகவும் நான் வாழ்த்துகிறேன். நீ வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீ வாழ வேண்டும் நெஞ்சமே. உன்னை நான் வாழ்த்துகிறேன். ஏன் தெரியுமா? என் துயரத்தை புரிந்து கொண்டு நான் படுகின்ற துன்பத்தை எல்லாம் பார்த்து நீ துன்பப்படுகிறாயே. உண்மையிலே சிறந்த நண்பன் யார் தெரியுமா? உண்மையிலே சிறந்த கணவன் யார் தெரியுமா? மனைவி துன்பப்படுகின்ற பொழுது தானும் எவன் துன்பப்படுகிறானோ அவன்தான் தலைவன், அவன்தான் கணவன். நல்ல நண்பன் யார் தெரியுமா? நண்பன் எப்பொழுதெல்லாம் துன்பம் அடைகிறானோ அதை பார்த்து தன்னுடைய நண்பன் துயரமடைய வேண்டும். அவன்தான் உண்மையான நண்பன். ஆக என்னை பார்த்து, நான் படுகின்ற துன்பத்தை பார்த்து நீ அழுகிறாயே, நீ துயரப்படுகிறாயே. உண்மையான என்னுடைய நண்பன் நீதான். உண்மையான என்னுடைய காதலன், என்னுடைய கணவன் நீதான். தன்னுடைய நெஞ்சத்தை நண்பனாகவும் தன்னுடைய நெஞ்சத்தை காதலனாகவும் உருவகித்து அந்த காதலனிடம் எவ்வளவு என்னை பற்றிய ஒரு இரக்கம் இருந்தால் இப்படி கதறி நான் அழுதை போலவே என் நெஞ்சம் அழுகிறது. எவ்வளவு என் மீது பரிதாபம். நீ வாழ வேண்டும், பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் நெஞ்சமே என்று தன்னுடைய நெஞ்சத்தை தானே வாழ்த்துகிறாள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? கணவன் பிரிந்த துயரத்தை தாங்க முடியாமல் இப்படி பிதற்றுகிறாள். உயிர் அன்பு அவளுக்கு இருக்கிறது. உயிருக்கு உயிராக நேசித்திருக்கிறாள் கணவனை. கணவன் இல்லாமல் இப்பொழுது வருந்துகிறாள். அந்த வருத்தத்தை தன் நெஞ்சத்திடம் கூறுகிறாள். தன் நெஞ்சம் அழுகிறது. அதை பார்த்து எனக்காக வருந்துவதற்கு ஒரு ஆள் இருக்கிறது என்றால் அது நீதான் நெஞ்சமே. நீ 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று தன் நெஞ்சத்தை தானே வாழ்த்துகிறாள். இது எப்படி நடக்கும்? திருவள்ளுவருக்கு எப்படி இந்த கற்பனையெல்லாம் வந்திருக்கிறது? தன்னுடைய நெஞ்சத்தை தானே வாழ்த்த முடியுமா? 100 ஆண்டு வாழ்க என்று சொல்ல முடியுமா? சொல்லுகிறாள். ஏன்? வேறு யாரும் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் நீங்கள் வாழ வேண்டும், எனக்காக வருந்துகிறீர்களே நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருப்பாள். யாருமே வரவில்லை. அவளுடைய துயரத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஆறுதல் சொல்வதற்கு யாரும் வரவில்லை. நெஞ்சம் அழுகிறது. அதை பார்த்து நெஞ்சமே எனக்காக நீ அழுகிறாய், நீ 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று தன் நெஞ்சத்தையே வாழ்த்துகிறாள்.
இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனையை திருவள்ளுவரை தவிர வேறு யார் இந்த உலகத்திலே எந்த புலவனும் இதை போல சொல்லியது கிடையாது. அவ்வளவு அருமையான சிந்தனையை, காதல் சிந்தனையை நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார் திருவள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போம்.